நாத பெருமான் பயணித்த ஸ்தலங்களை நோக்கிய நமது பயணம் இரண்டாவது ஸ்தலமாக திருக்கடையூர் அந்த ஸ்தலத்துக்கு நம்ம பயணப்படுறோம். ஒரு அற்புதமான ஸ்தலத்தை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். போகிற வழியெல்லாம் இயற்கையான காட்சி பார்த்துட்டு அப்படியே சாந்தோரை காத்த சாமியை பார்க்க வந்துட்டோம். பார்த்துட்டு அங்கேருந்து மார்கண்டேயர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். என்றும் 16 வாழ்ந்த மார்கண்டேயர் விதியை மதியால் வென்று இறைபக்தியால் ஆட்கொள்ளப்பட்ட குரு மார்கண்டேயரோட சன்னதிக்குள்ளே போகிறோம். மிருதகடேஸ்வரர் பெருமானால் யமனை காலான் உதைக்கப்பட்டு என்று 16 வாழ்ந்த மார்கண்டேயரோட ஸ்தலத்தோட சாமியோட மூலவரை பார்க்குறோம். மிருகண்டேஸ்வரர் சாமியோட பெயர். மார்கண்டேயருடைய வரலாறுகள் இங்கே பதியப்பட்டிருக்கு. மிகப்பெரிய பக்தியின் இலக்கணத்தின் வடிவம் மார்கண்டேயர். அதீத பக்தி நம்மை விதியை கூட மாற்ற முடியும் என்ற வரலாற்று காவியமாக வாழ்ந்தவர். தாயாரை வேண்டிதான் மருத்துவவதி தாயாரை வேண்டிதான் மார்கண்டேயர் அவர்களோட தந்தைக்கு தாய்க்கும் மகனாக பிறந்திருக்காங்க. சாமியோட மார்கண்டேயரோட சன்னதியோட சாமியை தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே பார்த்துட்டு சுற்றுப்புற பகுதியில் வந்துட்டோம். பிரகாரத்தில் விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முருகப்பெருமானோட சன்னதியை நோக்கி பயணப்பட்டாச்சு. முருகப்பெருமான் மிகவும் அழகாக 12 கரங்களோட தாயாரோட காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. முருகப்பெருமானை பார்க்க இரு கண்கள் போதாது, அவ்வளோ அழகு. குரு முருகப்பெருமானை சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். கோயிலோட வெளிப்பகுதியில் ஹோமம் நடக்குது, ஆயுஷ் ஹோமம். அப்படியே ஹோமத்தை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம திருக்கடையூர் ஸ்தலத்தை நோக்கி நுழைவாயிலுக்குள்ளே போகிறோம். நுழைவாயிலுக்கு பின்பகுதியில் ராஜகோபுரம் காட்சி அளிக்குது. இந்த ராஜகோபுரத்தை பற்றி தான் அருணகிரிநாத பெருமான் ஊழி காலத்திலும் அழியாத கோபுரம் அப்படின்னு இந்த ஸ்தலத்தோட திருப்புகளில் குறிப்பிடுறாங்க. எம்பெருமானோட முருகப்பெருமானோட காட்சி பார்த்துட்டு ராஜகோபுரம், இந்த ராஜகோபுரத்தில் திருப்புகளிலே பாடப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை கண்குளிர பார்த்துட்டு அப்படியே கோயிலோட உள்பகுதிகளுக்கு இப்போது கிளம்பிட்டோம். நம்ம கையில் எப்போதுமே நம்மளுடைய குருநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளோட இந்த திருப்புகழ் புத்தகத்தோட ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். கோயிலோட உட்பிரகார பகுதிகளை நுழைஞ்சு அப்படியே கொடிமர பகுதிக்கு வந்தாச்சு. கொடிமர பகுதியில் தங்கமுலான் பூசப்பட்ட கொடிமரத்தை சாஷ்டாங்காக வணங்கிவிட்டு சாமி அமிர்தகடேஸ்வரரை போய் வணங்கிட்டு அப்படியே நம்ம எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வந்துட்டோம். முருகப்பெருமான் தாயாரோட மிக மிக அழகாக காட்சி கொடுக்குறாங்க. முருகாச்சரணம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா கோஷத்தோட இந்த ஸ்தலத்தோட திருப்புகளை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுளமென ஓடு சர்ப்ப வாயுவை விடாதடக்கி தூய ஒளி காண முக்தி விதமாக சுளும் இருள் பாவகத்தை விழு அழுடே எரித்து ஜோதிமணி பீடமிட்ட மடமேவி மேலைவெளி 1000 நாளை பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடல் மூழ்கி வெளுமையில் வாகன பிரகாசமதிலே தரித்து விடுமதுவே சிறக்க அருள் தாராய் ஒளசுரராளிட்டு வாழகிரி மாய வெற்பும் உடுரு வேல் தொடுத்த மயில் வீரா ஒதுகுரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்துள் ஓமினும் உபதேச வித்தொடுத்து அணைவோனே காலனோடு மேவி மட்க ஒளி புவி மேல் நடந்து காலனிடமேவு சக்தி அருள் பாழா காலமுதல் வாழ்வு விக்க தாரர் நகர் கோபுரத்துள் காணமயில் மேல் தரித்த பெருமாளே. முருகாச்சரணம் இந்த திருப்புகளை பாராயணம் செய்யும்போது மிகப்பெரிய யோகத்தை இதில் சாமிகள் சொல்லியிருக்காங்க. அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். கோயிலோட வெளிப்பிரகாரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கேருந்து பார்க்கும்போது கோபுரத்தோட அத்தனை பகுதிகளும் தெரியுது. அவ்வளோ சிறப்பான இந்த இடத்துல ஒரு இடத்துல நின்று கோபுர தரிசனம்லாம் முடிச்சுட்டு மிகப்பெரிய நிறைவு. இந்த மன நிறைவோட நம்மளுடைய பைரவர் சன்னதிக்கு போயிட்டோம். இந்த பைரவர் சன்னதியில் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. எல்லா பைரவரும் பார்த்திங்கன்னா மேற்க பார்த்து தான் இருக்கும். இந்த சன்னதியில் மட்டும்தான், இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பைரவர் பெருமான் தெற்கு பார்த்துருக்காங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கடையூர் ஸ்தலத்தில் பாவிக்கக்கூடிய பைரவர் பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க பார்க்கலாம். பைரவர் பெருமான் மிகவும் அழகாக எவ்வளோ அற்புதமாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நம்மளுடைய
சரபோஜி மன்னர்கள் புகைப்படம் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கே நாயன்மார்களுடைய சன்னதிலாம் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு பாவித்த நாயனாருடைய விக்கிரகம் இருக்குது. சரபோஜி மன்னர்களுடைய புகைப்படமும் இருக்குது. அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. 60வது கல்யாணம் நடக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய இந்த பகுதி தான் 60வது கல்யாணம் இங்கே தான் நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அப்படியே இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து தாயாரோட அபிராமி அம்மனோட சன்னதிக்கு வந்துட்டோம். அபிராமி அம்மன் தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு அப்படியே சன்னதி உள்ள போகும்போது அவ்வளோ பெரிய ஆனந்தம். கொடிமர பகுதிக்கு போயிட்டோம். தாயாரோடைய சன்னதியில் தாயாரை மனதார அபிராமி அந்தாதி மனதுக்குள்ளே பாராயணம் செய்து கொண்டு கோயிலோடைய வெளியுற்ற பகுதிக்கு வந்தாச்சு. வெளி சுற்று பகுதியில் சரஸ்வதி தாயை வணங்கிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய சன்னதியை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு சாமி அப்படியே அப்படியே வெளிப்பகுதிக்கு வந்தால் ரொம்ப அற்புதமாக அபிராமி யானை நின்னாங்க. அவங்கள அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படியே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம், முருகாச்சரணம்.